ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ரூ. 1 வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, 50 பைசா வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதும் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட 3 லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு ரூ. 1 வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வட்டிக்கு ரூபாயில் கால்குலேட் பண்ணும்போது 3 லட்சம் இருக்குது அப்படின்னா, அதில் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இதில் 3000 ஹண்ட்ரட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்ட்டு உங்களோட வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1 ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 வருஷத்துக்கு வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மந்த்தாக பெருக்கிக்கணும். ஸோ 3 வருஷங்கும்போது நம்மளுக்கு அகைன் இன்ட்டு போட்டுக்கணும் 36. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரூ. 1 வட்டியில் 1,08,000 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. வட்டி. இப்போ இதுக்கே 36 மாதம் அதாவது 3 வருஷத்துக்கு 0.50 பைசா போடுறோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 54,000 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் ரூபாய் வட்டியை நம்ம கால்குலேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.